இந்த பவர் சென்டர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்ற, அதாவது தலைமையை நாடுவதற்கான துணைகள் ஏதுமே இல்லாமல் தான் தலைமையாக இருப்பேன் என்றது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். தனது கட்சியில் உள்ள யாரும் ஆட்சிக்கு வந்து விட்டோம், நாங்களும் ஒரு முறை அனுபவித்து விட்டு செல்வோம் என்கின்ற நினைப்பில் இருக்கக்கூடாது போன்ற கருத்தியல்களை பகிரங்கமாக தனது முதல் நாள் உரையில் குறிப்பிட்டது வரவேற்கத்தக்கது. இலவச மின்சாரம் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்புக்கான ஒரு போலீஸ் கட்டமைப்பிற்கான உத்தரவு, இவற்றை விட மிகுதி வேலைகளை இவர் செய்வதற்கு நிச்சயமாக இவருக்கு காலம் தேவை. அரசியல் நாகரிகத்துடன் ஏனைய தலைவர்களை அவர்களது வீடு சென்று தேடி, குறிப்பாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீடு தேடி சென்றது என்பது நிச்சயமாகவே ஒரு அதாவது அந்த சூட்டை தணிப்பதற்கான முயற்சியாகவோ அல்லது நட்பு ரீதியாக அணுவதற்கான முயற்சியாகவோ பார்த்துக் கொள்ளலாம். அதே போல அன்புமணி மற்றும் ஏனையவர்களின் வீடுகளுக்கும் சென்று வருகின்ற வைகோ போன்றவர்கள் இருந்த பொழுதிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எவ்வாறு இவரது செயற்பாடுகள் இருக்க போகின்றன, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை மௌனமாக விஜயை ஆதரிப்பாரா போன்றவை எல்லாம் இனி எதிர்வரும் காலங்களில் பார்க்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. ஆமாம், உடனடியாக ஆளுமை இருக்கின்றது, அதை பொறுப்பேற்ற விதமாக இருக்கட்டும், அல்லது இன்று அந்த ஆளுநர் பதவி ஏற்பு விழாவில் எப்பொழுதும் ஒரு உரை இடம்பெறுவதில்லை. ஆனால் இவர் ஒரு சுமார் 12 நிமிடங்கள் ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். அந்த உரை என்பது படித்து பார்த்ததாகவோ இல்லை, அல்லது விட சத்திய பிரமாணம் கூட அந்த பார்க்காமல் மனனம் செய்ததாக இருந்தது. அவற்றில் கூறப்பட்ட விடயங்கள், அவரது உரையின் கூறப்பட்ட விடயங்கள் ஒரு தெளிவு தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றன. தனக்கு காசு தேவையில்லை, தான் இருக்கின்றது, மற்றது நான் ஒரு ராச குடும்பத்தில் இருந்து வரவில்லை, எனது தந்தையார் ஒரு உதவி இயக்குநராக இருக்கும் பொழுதுதான் நான் பிறந்திருந்தேன், எனக்கும் கஷ்டம் என்றால் என்னென்று தெரியும் போன்ற பல விடயங்களை அவர் குறிப்பிட்டதானது இந்த மக்கள் மத்தியில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அவர்களுடைய ஊடக செவிகளினூடாக காண கிடைத்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் உண்மை. இதே ஒரு திட்டமிட்டு நகர்கின்ற ஒரு அதாவது தனது இலக்கில் திட்டங்களை தெளிவாக போடுகின்ற ஒரு நபராகவும், அதேவேளை அவருக்கு தகுந்த ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய கூட்டம் அவரை சுற்றியுள்ளதாகவும் இருக்கின்றது. இவ்வாறு இவர் செய்வது என்பது நிச்சயமாக அவருக்கு வரவேற்பை தருவதோடு அவருக்கான எதிர்வினைகளை குறைக்கும், அவருக்கான ஆதரவை கூட்டும். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுற்று முதலமைச்சராக விஜய் பதவியேற்றிருக்கின்றார். அந்த நிகழ்வுகள் அத்தனையும் வானொலி வழியே நேர்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். இன்று இந்த பதவியேற்றின் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது உறுதிமொழியை சட்டமன்றத்தில் பெற்றிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளில் இறங்கியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்ற விஜய் இப்பொழுது இந்த புதிய நாகரிக வளர்ச்சியின் காரணமாக ஒரு இளைய தலைமுறையினுடைய அரசியல் பிரவேசம் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல முதிர்ந்த அரசியல்வாதிகளை சந்தித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவர் சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து இருக்கின்றார். இப்பொழுது இறுதியாக நாங்கள் பேசுகின்ற இந்த தருணத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று அவரையும் சந்தித்திருப்பதான செய்திகள் வருகின்றன. இந்த நிலையில் அவருடைய பதவியேற்பை தொடர்ந்து இடம்பெறக்கூடிய சம்பவங்கள் எவற்றை இந்த உலகுக்கு எடுத்து காட்டுகின்றன, அவருடைய அரசியல் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது குறித்த கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், அவருடைய பதவியேற்பு உரையில் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் அவருடைய அரசியல் செயற்பாடு ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தின் ஒரு அங்கமாக இருக்கும் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் குறித்த அறிவித்தலை விடுத்திருந்தார். தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் ஒரு தலைமை இருக்கும் என்ற ஒரு விடயத்தை அவர் ஆணிபட தன்னுடைய தலைமை உரையில் குறிப்பிட்டிருந்தார். இதனை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக அவருடைய இந்த ஒரு நாளில் ஏற்பட்டிருக்கின்ற நகர்வுகள் என்பது உங்களால் எவ்வாறு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது?
நிச்சயமாக. அதாவது ஒரு தலைமை இருப்பது என்பது, அதாவது தன்னை நாடுவதற்கு தனது பெற்றோர்களையோ, அல்லது தனது நெருங்கிய நண்பர்களையோ, அல்லது தனது அரசியல் கட்சியின் உறுப்பினர்களையோ யாரும் பாவிக்க முடியாது. இந்த பவர் சென்டர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்ற, அதாவது தலைமையை நாடுவதற்கான துணைகள் ஏதுமே இல்லாமல் தான் தான் தலைமையாக இருப்பேன் என்றது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இவ்வாறான அந்த பவர் சென்டர் எனப்படுவது இப்ப கடந்த ஆட்சி காலங்களில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவற்றில் பலரும் அவ்வாறு இருந்தார்கள். அவ்வாறான ஒரு நிலை இல்லை என்பதை தாணித்தரமாக குறிப்பிட்டதுடன், தனது கட்சியில் உள்ள யாரும் ஆட்சிக்கு வந்து விட்டோம், நாங்களும் ஒரு முறை அனுபவித்து விட்டு செல்வோம் என்கின்ற நினைப்பில் இருக்கக்கூடாது போன்ற கருத்தியல்களை பகிரங்கமாக தனது முதல் நாள் உரையில் குறிப்பிட்டது வரவேற்கத்தக்கது. இதேவேளை இவரது திட்டங்கள் என்பவற்றை நிறைவேற்றுவதற்கான பணம் என்பது ஒரு பாரிய தொகை. அதை பெறுவதற்கு முதலே தமிழ்நாடு என்பது 1,00,000 கோடி கடனில் இருக்கின்றது. அதாவது 1 டிரில்லியன் ரூபாய் கடனில் இருக்கின்றது. அதனை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்றை தயாரிக்கப் போவதாக கூறியிருக்கின்றார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க விடயம். அத்தோடு இவருக்கு காலத்தை வாங்குகின்ற விடயமாக இருக்கின்றது. அதாவது இவர் குறிப்பிட்ட இந்த விடயத்தையும் இப்பொழுது செய்யாமல் காலத்தை வாங்குவதாக, குறிப்பாக 3-4 விடயங்கள் உடனடியாகவே அமுல்படுத்திவிட்டார். இலவச மின்சாரம் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்புக்கான ஒரு போலீஸ் கட்டமைப்பிற்கான உத்தரவு. இவற்றை விட மிகுதி வேலைகளை இவர் செய்வதற்கு நிச்சயமாக இவருக்கு காலம் தேவை. அத்தோடு இந்த 13ஆம் தேதி இவர் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் எனப்படுகின்ற சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்குரிய முஸ்லீம்கள் அதில் நிரூபித்தால் தான் இவர் பெரும்பான்மை இருக்கின்றது என்று ஆட்சியை தொடர முடியும். எனவே அதற்குரிய முஸ்லீம்களிலும் ஈடுபட்டிருக்கின்றார். மற்றது நீங்கள் குறிப்பிட்டது போல அரசியல் நாகரிகத்துடன் ஏனைய தலைவர்களை அவர்களது வீடு சென்று தேடி, குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீடு தேடி சென்றது என்பது நிச்சயமாகவே ஒரு அதாவது அந்த சூட்டை தணிப்பதற்கான முயற்சியாகவோ அல்லது நட்பு ரீதியாக அணுவதற்கான முயற்சியாகவோ பார்த்துக் கொள்ளலாம். அதே போல அன்புமணி மற்றும் ஏனையவர்களின் வீடுகளுக்கும் சென்று வருகின்றார் வைகோ போன்றவர்கள். இருந்த பொழுதிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எவ்வாறு இவரது செயற்பாடுகள் இருக்க போகின்றன, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை மௌனமாக விஜய் ஆதரிப்பாரா போன்றவை எல்லாம் இனி எதிர்வரும் காலங்களில் பார்க்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது கிடைக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பதவியேற்பின் போதே இவருக்கான ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளிவருகின்றது. குறிப்பாக இப்பொழுது இந்த சட்டப்பேரவை தலைவராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் SP வேலுமணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது என்பது உங்களால் எவ்வாறு பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது? ஏனென்றால் ஒரு சட்டமன்ற குழு தலைவராக ஒருவர் நியமிக்கப்படுகின்ற பொழுது, அதிகாரங்கள் அவரிடம் குவிகின்ற பொழுது, எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முன்னரை போன்ற ஒரு தலைமை ஒரு வழிநடத்தக்கூடிய தன்மையில் இருப்பார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லை, அங்கே ஒரு 3 பிரிவுகள் ஏற்பட்டுவிட்டன. SP சண்முகம், உதயகுமார் மற்றும் லியோஸ் மற்றும் பழனிசாமி ஆகியவர்கள் ஆகிய மூத்த தலைவர்கள் நேரடியாகவே பொருதுகின்றார்கள். பழனிசாமி நினைத்திருந்தால் விஜயின் ஆட்சியில் இணைந்திருக்கலாம் என்கின்ற நிலை இருந்த பொழுதிலும் அவர் அதனை விரும்பவில்லை. ஆனால் அதனை எதிர்ப்பவர்களாக இந்த SP சண்முகம் மற்றவர்கள் மாறியதன் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் பிறகு அவரது தலைமை என்பது பரிசோதிக்கப்படுகின்றது. அவருடைய தலைமைக்கு ஆதரவாக இவ்வாறானவர்கள் இல்லை என்கிற காரணத்தினால் தான் இந்த வேலுமணி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இருந்த பொழுதிலும் இவர்கள் பிரியக்கூடியதாகவோ அல்லது கட்சியாக இணையக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தை பெறுவதன் மூலம் விஜய் இந்த 5 கட்சிகள், இப்பொழுது 5 கட்சிகள் விஜய்க்கு ஆதரவாக ஆதரவை கொடுக்கின்றன. அதில் காங்கிரஸ் மாத்திரம் 5 ஆசனங்களை வைத்திருக்கின்றது. ஏனைய கட்சிகள் 2 ஆசனங்களை வைத்திருக்கின்றன.
அவற்றின் பிரிவு கூட விஜயை எந்த விதத்திலும் பாதிக்காது அதிமுகவின் ஆதரவு என்பது. அதனை நாங்கள் 13ஆம் தேதி புதன்கிழமை அன்று நடக்கப் போகின்ற இந்த ஃப்ளோர் டெஸ்ட் எனப்படுகின்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது நாங்கள் அறியலாம். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது வெளிப்படைத்தன்மையுடையது. யார் ஆதரிக்கின்றார்கள், யார் ஆதரிக்கவில்லை என்பதெல்லாம் நாங்கள் உடனடியாக அறியலாம். அதன் பொழுது நாங்கள் இதனை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுதான் உண்மை. இப்பொழுது இந்த ஆதரவு நிலையை வெளிப்படையாக தெரிவிப்பது என்பது அவர்களுக்குள் கட்சிக்குள் உள்முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளை வெளியுலகு காட்டுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து கட்சியில் பயணிக்க முடியாத நிலையை சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அவ்வாறான ஒரு நிலை ஏற்படும் என்று அச்சம் காரணமாக இந்த ஆதரவு நிலையை வெளிப்படையாக தெரிவிக்காதவர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? இல்லை, இப்பொழுது வெளிநிலை ஆதரவு என்பதை கொடுக்கும் பொழுது அவர்களால் அடுத்த தேர்தலின் பொழுது விஜயின் கட்சியில் கூட போட்டியிடக்கூடிய தன்மை ஏற்படும். இப்பொழுது அதிமுகவில் இருந்தால் கூட அந்த தொகுதியின் அடுத்த முறை தேர்தலில் சில வேளைகளில் அவர்கள் விஜயின் கட்சி கூட கூட போட்டியிடலாம். எனவே வெளியில் இருந்து ஆதரித்தல் என்பது கட்சி இப்பொழுது அதாவது கட்சியின் தலைமை என்பது உறுதியாக இல்லாதபடியால் அதிமுகவின் பல சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது விஜய்க்கு கிடைக்கக்கூடியதான தன்மை இருக்கின்றது. அத்தோடு இந்த விஜயை வெளிப்படுத்தி வருகின்ற ஆளுமை என்பது அவரை ஒரு புடம் போட்ட அரசியல்வாதியாக மாற்றுவதாக அல்லது அவருடைய எதிர்கால ஆட்சி என்பது பல ஆண்டுகளுக்கு செல்லக்கூடியதான தன்மையை கொண்டிருக்கும் போன்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகின்ற பொழுதும் இது குறித்த உண்மைகளை நாங்கள் அதாவது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆமாம், உடனடியாக ஆளுமை இருக்கின்றது, அதை பொறுப்பேற்ற விதமாக இருக்கட்டும், அல்லது இன்று அந்த ஆளுநர் பதவி ஏற்பு விழாவில் எப்பொழுதும் ஒரு உரை இடம்பெறுவதில்லை. ஆனால் இவர் ஒரு சுமார் 12 நிமிடங்கள் ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். அந்த உரை என்பது ஏதோ படித்து பார்த்ததாகவோ இல்லை, அல்லது அதை விட சத்திய பிரமாணம் கூட அந்த பார்க்காமல் மனனம் செய்ததாக இருந்தது. அவற்றில் கூறப்பட்ட விடயங்கள், அவரது உரையின் கூறப்பட்ட விடயங்கள் ஒரு தெளிவு தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றன. தனக்கு காசு தேவையில்லை, தான் இருக்கின்றது, மற்றது நான் ஒரு ராச குடும்பத்தில் இருந்து வரவில்லை, எனது தந்தையார் ஒரு உதவி இயக்குநராக இருக்கும் பொழுதுதான் நான் பிறந்திருந்தேன், எனக்கும் கஷ்டம் என்றால் என்னென்று தெரியும் போன்ற பல விடயங்களை அவர் குறிப்பிட்டதானது இந்த மக்கள் மத்தியில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அவர்களுடைய ஊடக செவிகளினூடாக காண கிடைத்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் உண்மை. இந்த தமிழ் 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 கீதம் பாடப்பட்ட விடயம் தொடர்பாக தேசிய கீதத்துக்கு பின்னால் இவ்வாறு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது என்பது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. உடனடியாகவே தொல் திருமாவளவன் அவர்கள் இதற்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்களும் இதனைக்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுது மறுபறிப்பிக்கை விடப்பட்டிருக்கின்றது. அது ஆளுநருடைய நிகழ்ச்சி நிரலில் தான் இருந்தது என்றும் இனி வருகின்ற காலங்களில் இவ்வாறு இடம்பெறுவதற்கான அனுமதியை தாங்கள் வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு விடயத்தையும் தமிழர் வெற்றி கழகம் இப்பொழுது கூறியிருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்குமா, அல்லது உண்மையில் இவ்வாறான அரச விழாக்களின் போது இவ்வாறுதான் பின்பற்றப்பட்டு வருகின்றது, அந்த நிலையில் தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள், இனி வரும் காலங்களில் அது மாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்களா? இது ஒரு நிர்வாக மற்றும் நடைமுறை சிக்கல். என்னவென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலங்களுக்கு தான் இந்த நேரு ஸ்டேடியம் என்பது தயார்படுத்தப்பட்டிருந்தது. எனவே அதைவிட ஆளுநர் தரப்பு தான் இதனை செய்வதற்கான முழு விடயங்களை நிகழ்ச்சி நிரல் என்பது ஆளுநர் தரப்பால் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது அல்லது தயாரிக்கப்பட்ட பொழுது அதில் சில வேளைகளில் நிர்வாக தவறுகள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் இப்பொழுது தரப்பட்டிருக்கின்ற உறுதிமொழி என்பது நிச்சயமாக இது தாங்கள் வேண்டுமென்று செய்யவில்லை அல்லது இது தமிழக வெற்றி கழகத்தின் செயற்பாட்டின் ஒரு அங்கம் இல்லை என்பதை தெளிவாக்கி இருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு அதாவது இந்த மறுபறிக்கை என்பது தேவையாக இருந்தது என்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல அவரது ஆட்சியிலே அங்கம் வகிக்கின்ற 3 கட்சிகள் மாத்திரம் இதை கண்டிக்கவில்லை. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆச்சரிய பார்வை ஒன்று இடம்பெற்றது. அது எவ்வாறு வந்தே மாதரம் முதல் பாடப்பட்டு பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டு
பிறகு தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது என்பது இப்பொழுது அதை அவர்கள் மீளுறுதி செய்திருக்கின்றார்கள். எனவே இதை ஒரு நிர்வாக தவறு என்று கடந்து செல்வதுதான் ஒரு அதாவது பண்பான முயற்சியாக இருக்கும். ஏனென்றால் சில மணி துளிகள் தான் நேரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஒரு மாலையில் சந்தித்து அடுத்த நாள் காலையில் பதவியேற்பு என்பது நாங்கள் அதாவது அதுக்குரிய கால அவகாசம் அது கூட நடக்குமா என்று தெரியாமல், அதாவது 4 முறை சென்று நடைபெறாத ஒரு விடயமாக 5வது முறையாகத்தான் விஜய் இந்த தனது பலத்தை நிரூபித்தார். எனவே ம்ஹ்ம். அதை நாங்கள் அவ்வாறுதான் பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கும் என்றால் இங்கே நடைபெற்றிருக்கின்றது என்பது உண்மை. ஒரு சம்பவம் இடம்பெற்று விட்டது. அதற்காக ஆளுநர் தரப்பும் இது ஒரு நிர்வாக தவறு என்று மன்னிப்பு கேட்டால் அது இன்னும் நிச்சயமாக ஒரு உறுதியை தரும். இருந்த பொழுதிலும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் என்பன நாங்கள் அதாவது ஒரு நடைமுறை தவறாக மற்றவர்களால் சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுது அதனை ஏற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் இதற்குரிய ஒரு ஐயமும் இருந்தது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் பால் அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்ச்சி நிரலை விஜய் எடுத்து செல்வாரா என்ற பொழுது அவருடைய நெருக்கம் என்பது ராகுல் காந்தியுடன், இந்திரா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் அவர் காட்டிய நெருக்கம் என்பதோ அல்லது வெளியிட்ட புகைப்படங்களோ அல்லது ராகுல் காந்தி வெளியிட்ட குறுஞ்செய்திக்கு கிடைத்த பார்வையோ, அதாவது அவர் வெளியிட்ட ஃபேஸ்புக் ரீல் என்பது பல மில்லியன் மக்களால் உடனடியாகவே பார்க்கப்பட்டதாக இருந்தது. 30 மில்லியன் மக்களுக்கு மேற்பட்டவர்களால். எனவே அங்கே ஒரு தேவை, அவரை அடையாளப்படுத்த வேண்டிய தேவையிலிருந்து மாறுபட்டிருக்கின்றார். தான் பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்ச்சி நிரலை கொண்டு செல்லவில்லை, நான் எனது கட்சி ஆட்சிக்கு தேவையானவற்றை கொண்டு செல்கின்றேன் என்கின்ற ஒரு இந்த தன்மையை இந்த தனது நடைமுறைகள் மூலம் காட்டியிருக்கின்றார். இருந்த பொழுதிலும் ஆளுநர் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்டவர், ஆளும் மத்திய அரசால். அவர் கூட இவ்வாறான இது ஒரு நிர்வாக தவறு என்பதை விளங்கப்படுத்தினால் சில வழிகளில் நன்றாக இருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவாக இப்பொழுது பல தலைவர்களையும் சந்தித்து வருகின்றார்கள். 2 துருவங்களாக இருந்த தலைவர்கள் சந்திக்கின்ற பொழுது தொண்டர்களுக்கு அது ஒரு வியப்பை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவர்கள் மோதல்களில் கூட சமூக வலைதளங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சி தொண்டர்கள் இந்த தேர்தலின் போது பல சமூக வலைதள போரில் ஈடுபட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சந்திப்பை அவர் இல்லம் தேடி சென்று மேற்கொள்வது என்பது தொண்டர்கள் மத்தியில் எவ்வாறான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதற்கு முன்னர் வரலாற்றில் இவ்வாறு தலைவர்கள் தங்களுடைய வெற்றியை தொடர்ந்து ஏனைய தலைவர்களை சந்திப்பது என்பது மிக மிக அரிதாக இடம்பெற்ற சம்பவமாக பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இவ்வாறு தலைவர்களை சந்திப்பது என்பது தொண்டர்கள் மத்தியில் எவ்வாறான பிரதிபலிப்பை கொண்டு வரும்? இல்லை, நாங்கள் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். விஜய் ஒரு திட்டமிட்டு நகர்கின்ற ஒரு அதாவது தனது இலக்கில் திட்டங்களை தெளிவாக போடுகின்ற ஒரு நபராகவும், அதேவேளை அவருக்கு தகுந்த ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய கூட்டம் அவரை சுற்றியுள்ளதாகவும் இருக்கின்றது. இவ்வாறு இவர் செய்வது என்பது நிச்சயமாக அவருக்கு வரவேற்பை தருவதோடு அவருக்கான எதிர்வினைகளை குறைக்கும், அவருக்கான ஆதரவை கூட்டும். குறிப்பாக இந்த சந்திப்புகளின் போதான உடல் மொழி என்பதுதான் மிகவும் முக்கியமானது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் இப்பொழுது ஸ்டாலினை, முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பொழுதோ அவருடன் உதயநிதி ஸ்டாலின் இருந்திருந்தார். இருவரும் கட்டிப்பிடித்து ஒருவரை ஒருவர் தார தழுவி கதைத்தது என்பது அங்கே ஒரு இலகு தன்மையை காட்டுகின்றது. அவர்களிடையே ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவாடலுக்கான வழியை விஜயே வகுத்திருக்கின்றார். என்றால் தேர்தலின் பொழுது அவர்களைத்தான் முக்கியமாக எதிர்த்திருந்தார். இப்பொழுது இந்த சட்டமன்ற குழுவிற்கான தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். அங்கே சென்று அவர்களுடைய வீட்டில் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று சென்றது போன்று ஏனைய கட்சி தலைவர்களையும் சென்று சந்திப்பது என்பது அந்த சந்திப்புகளின் போதான உடல்வாகு மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ், அது தொண்டர்களிடையே இலகுத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு மிகவும் வழிவகுக்கும் என்பதுதான் உண்மை. அதனை திறம்பட செய்து வருகின்றார். இன்னும் காலம் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அதாவது பதவியேற்று 2ஆம் நாளில் கதைக்கின்றோம். காலம் இருக்கின்றது. எவ்வாறாக இவரது நகர்வுகள் ஏனைய கட்சிகளை சில வேளைகளில் ஏனைய கட்சி தொண்டர்களை எவ்வாறு அவர் பக்கம் இழுக்கும் என்பது குறித்ததான பார்வைக்கு
ம்ஹ்ம். இதில் மிக முக்கியமாக இந்த அ பதவியேற்பு விழாவில் கவனிக்கப்பட்ட 2 விடயங்களை சொல்லலாம். ஒன்று, அவர் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் ஆளுநர் சென்றவுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட ஒரு விடயம். இதுவரை ஆமாம். அரசியல் தலைவர்கள் செய்யாத ஒன்று. அதேபோன்று இன்னும் ஒன்று, மேசையை தூக்க சென்ற பொழுது அவர்களுக்கு உதவியாக அவர் அந்த மேசையை தூக்கியதை பலரும் பார்த்தார்கள். ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற ஒருவர் இவ்வாறான ஒரு விடயங்களை செய்வது என்பது அடிமட்ட தொண்டர்களில் இருந்து மக்கள் மத்தியில் எவ்வாறான ஒரு பார்வையை அவருக்கு கொடுக்கும்? இது அவர் என்ன செய்தியை சொல்ல வருவதாக மக்கள் உணர்வார்கள்? இல்ல இந்த இப்ப ராஜதந்திரம் மற்றும் ராஜரீக வரலாறு அல்லது நடைமுறைகள் என்பதை மீறுபவராக அல்லது இளைய தலைமுறையின் வழித்தோன்றலாக இவர் இருக்கின்றார். அந்த வகையில் அந்த செல்வி எடுத்தது என்பது இருந்த மேடையில் இருந்த அனைத்து கட்சி தலைவர்களையும் தன்னுடன் இணைத்து அப்படியே மக்களையும் காட்டி எடுத்தது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. அதைப்போல் அந்த டவுன் டு எர்த் என்பார்கள். அதாவது வந்து நான் இதற்கும் தயார் என்பதுதான் அவர் அந்த மேசையை தூக்கியதோ, மற்றது வயது கூட காரணமாக இருக்கலாம். இப்பொழுது 51 வயதை உடையவர் இன்னும் இளமையான தோற்றத்தை கொண்டிருக்கின்றார். எனவே இவ்வாறான செயற்பாடுகள் என்பன அதாவது வந்து இப்பொழுது இந்த ஆங்கில ஊடகங்கள், இந்திய ஆங்கில ஊடகங்கள் அவரை சமூக வலைத்தளத்தினால் அரசியலுக்கு வந்த ஒரு நாயகனாக அல்லது சமூக வலைத்தளத்தை எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்று தெரிந்து பாவித்து அதன் மூலம் வந்தவராக அடையாளப்படுத்துகின்றன. இன்று நேற்றெல்லாம் அதனைத்தான் அவைகள் அடையாளப்படுத்துகின்றன. என்னவென்றால், சமூக வலைத்தளத்தின் பாவனையை தெரிந்த ஒரு அரசியல்வாதியாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவர் வந்ததை அவை குறிப்பிடுகின்றன. அத்தோடு தமிழகத்தில் மாத்திரமல்ல, அங்கே கூகுள் வெளியிட்ட அறிக்கையின்படி ஏனைய இந்தியா முழுவதும் இவரை தேடுகின்ற அல்லது இவருடைய செய்தியை அறிகின்ற வீதம் என்பது பல மடங்கு அதிகரித்துள்ளது கடந்த சில நாட்களாக. எனவே ஒரு மாற்றத்திற்கானவராக தன்னை அர்ப்பணித்தது இந்த வெற்றிகளுக்கான காரணமாக இருக்கின்றது. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தகவல்களை தந்தமைக்கு நாங்கள் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.